இயக்கத்தை யாராலும் ஒன்றும் தொட்டு பார்க்க முடியாது. இப்ப இந்த கட்சியில காமெடி பசங்க இருக்கிறானுங்க. இந்த அண்ணாமலை யாரோ ஒரு பையன், ஆனா அந்த நாய் நேற்று என்ன பண்றான், இந்த பிச்சை எடுப்பான் தெரியுமா, அந்த ஜாட்டி எடுத்துக்கினேன் அவன் ஆடுறான் டான்ஸ். எல்லாருமே கேலி குத்தா இருக்குது. சாட்டி எடுத்து அவனே ஆட்டி சும்மா சுத்திக்கிறான். அந்த சாட்டியை நம்ம வட்டத்துக்குள்ள பின்னி எடுத்துட்டு இருப்பாரு. சும்மா அப்படி ஆட்டி ஆட்டி வச்சுக்கலாம். எந்த காலத்தில் நம்மளை எவனாலையும் தட்டியும் பார்க்க முடியாது, கொட்டியும் பார்க்க முடியாது. நம்ம எவ்வளவு பேரை பார்த்தது இயக்கத்துல, சாதாரண ஆள்லாம் பார்க்கல. நம்ம தலைவர் எவ்வளவு பேர் பார்த்துக்கிறாரு, எம்ஜிஆர் பார்த்துக்கிறாரு, கோபால்சாமி பார்த்துக்கிறாரு, நாலு நெடுஞ்செழியனை பார்த்துக்கிற இந்த இயக்கம். இந்த இயக்கத்தை யாராலும் ஒன்றும் தொட்டு பார்க்க முடியாது. குறிப்பா இன்னொன்று சொல்லப்போனா, இப்ப இந்த கட்சியில காமெடி பசங்க இருக்கிறானுங்க. இந்த அண்ணாமலை யாரோ ஒரு பையன், அவனை ஏற்கனவே பேசிருக்கான். நானா 7 மணி அண்ணாமலை பேசியிருக்கிறேன். ஆனா அந்த நாய் நேற்று என்ன பண்றான், இந்த பிச்சை எடுப்பான் தெரியுமா, அந்த ஜாட்டி எடுத்துக்கினேன் அவன் ஆடுறான் டான்ஸ். அதெல்லாம் பேசு. எல்லாருமே கேலி குத்தா இருக்குது. இந்த நாட்டில் எவ்வளவு கட்சி கவனமா போச்சு பாருங்க. இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய தலைவர்களும் கட்சியை பார்த்துக்கிறான். இப்போ அவன் வந்து நேற்று சாட்டி எடுத்து அவனே ஆட்டி சும்மா சுத்திக்கிறான். அந்த சாட்டியை நம்ம வட்டத்துக்குள்ள பின்னி எடுத்துட்டு இருப்பாரு. அவரோட பின்னி எடுத்துட்டு இருப்பாரு. கோபமா சும்மா அப்படி ஆட்டி ஆட்டி வச்சுக்கிறான். அவன் ஒருத்தன் சரி அதோட போச்சுன்னு பார்த்து நீ முந்தாவது ஒரு போன ஒரு காமெடி, நேற்று ஒரு காமெடி வேணா அப்பா பிள்ளை ஆச்சுக்கலாம். ஏன்டான்னு கேட்டா அக்கா பிள்ளை பேர தலைவராக போட்டு அவனுக்கு தாங்க முடியல. அவன்லாம் சொன்னவங்க அந்த காலத்துல குடும்ப கட்சி குடும்ப கட்சி குடும்ப கட்சின்னு சொல்லலாம். எல்லாரும் இந்த கட்சியே சொன்னோம், குடும்ப கட்சி தான் சொன்னான். நம்மளுக்கு எல்லாரும் குடும்ப கட்சி தான் இருக்கிறான். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனா நம்ம யாரெல்லாம் சொன்னானோ எல்லாரும் பிள்ளையும் கட்சி வந்த நான் மட்டும்தான். தலைவர் கலைஞர் வந்து இந்த இயக்கத்தை உழைச்சார். தலைவர் சும்மா வந்தல. தலைவர்களாம் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இயக்கத்தை உழைச்சி தான் துறை முதலமைச்சர் வர முடிஞ்சது. குறிப்பாக சொல்லப்போனா நம்முடைய நேரு வாழ் மாவட்ட செயலாளர் ஜெயலலிதா சொன்னார். அவர் 1000 சீட்டு கூட சொல்லி போய் முறைச்சவரே நம்முடைய மாவட்ட செயலாளர் தான் அன்னைக்கு. அப்ப திட்டினார். அன்னைக்கு எல்லாரும் தெரியும், யோ உங்களால சீட்டு தரணும் நம்ம மாவட்ட செயலர் மிரட்டினார். அப்படிப்பட்ட தலைவர் கஷ்டப்பட்டாலும் தளபதி முதலமைச்சர் ஆனார், சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் பண்ணார். ஆனா இந்த இயக்கத்தை அழிக்க நினைச்சுதான் அழிக்க போயிதான். யாரும் இந்த இயக்கத்தை வளர்க்க முடியாது, கெட்டு போய் தான் இருப்ப இந்த நாட்டில். குறிப்பாக இன்னும் சொல்ல போனா இந்த நலத்திட்டங்கள் எவ்வளவு பண்ணிருக்கும் பாருங்க. புதுவை பெண் திட்டம், 1000 ரூபாய் நிதி உதவி திட்டம், காலேஜ் படிக்கும் வரை மாதம் 1000 ரூபாய், எவ்வளவு நலத்திட்டம் இயக்கத்தை பண்ணிருக்கிறோம். இந்த இயக்கத்தை யாராலும் ஒண்ணும் பண்ண ஒரு 4 ஆண்டு காலத்தில் சிறப்பான நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனா அந்தந்த மாநாட்டு மன்ற உறுப்பினர்களும், இந்த மாநாட்டு மன்ற உறுப்பினர் அருமை தம்பி ராஜா அன்பழகன் போன்றவர்கள், அதை பக்கத்து வார்டத்தை பொறுத்தளவுக்கு எல்லா மன்ற உறுப்பினர்களும் பாராட்டுறாங்க. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அதிகமாக அந்த நிதி கொடுக்குறாரு. இன்னும் அவருக்கு ஒரு பொறாமை தான். இங்கே கொடுப்பாரு, காஸ்மெட்டிக்ஸ் கொடுப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பெல்ட்டா என்ன கேட்டால் சொல்லுவார், ரொம்ப அவங்களுக்கு பெரிய பெல்ட்டே நாயா தரமாரு. அவன் பார்த்துக்கிறது சரி கட்சிக்கு ஓட்டு கொடுத்தா நம்ம லாபம் தானே, எனக்கு அங்கே வாங்கலாம் பரவாயில்ல, இங்கே வாங்கலாம் கட்சி ஓட்டு தானே. இன்னும் தம்பி தரப்பார், நாங்கள் வந்து கிராஸ் பெல்ட்ன்றதுனால தரதில்லை, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நம்ம அடுத்து இந்த ஒரு நம்ம லலிதா அவர் கிராஸ் பண்ணி போகிறது சாக மாட்டார். ஒதுக்கிட்டீங்களா இல்லையா, ஒதுக்கிலாம் கொடுத்துருக்காரு. அது உங்களுக்கு நிறையா பண்ணிருக்கிறார். இந்த வட்டத்துக்கு தான் நிறையா பண்ணுறாரு. அவர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை, இந்த வட்டத்துறை செயலாளர் மாதிரி எல்லாம் பண்ணியா லலிதா அவர் எல்லாத்தையும் அமைக்கிறார். அதனால ஒரு சிறப்பான ஒரு நமக்கு சட்டமன்ற உறுப்பினர் கட்சிக்கிறாரு, சிறப்பான சட்டமன்ற உறுப்பினர் கட்சிக்கிறாரு. அவரை வச்சு நல்லா பயன்படுத்தி வருங்காலத்தில் இந்த இயக்கத்தை காப்பாற்றுறதுக்கு இங்கே அமர்ந்திருக்கிற முன்னாடி உட்காந்துக்கிற அத்தனை தொண்டர்களுக்கும் எனக்கு பணிவான வேண்டுகோள், சிறப்பாக உழைச்சிட்டு அந்த பாகம் ஒவ்வொரு பார்க்கணும். நடந்து முடிந்த தேர்தலில் கூட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சதி திட்டம் போட்டிருக்கிறார். வடபெண்ணூர் பஜனை கோயில் தேர்வு, 141 பஜனை கோயில் தேர்வு, இப்படிலாம் கணக்கு போட்டு நடந்த எலெக்ஷன் வட்டத்தை உதவி சொல்றாருல, அவருக்கு சண்டை கூட வந்து இன்னும் கேஸ் முடிஞ்சாடிங்களா, அவருக்கு முடியல. அப்படி சதி திட்டம் போட்டு இந்த இடத்துல ஒரு 300-400 ஓட்டு, காமராஜ் காலில் ஒரு 500 ஓட்டு, புலியூர் புதுவூரில் ஒரு 500 ஓட்டு, இப்படி எங்கெங்கெல்லாம் பெல்ட்டுக்குதோ பஜனை கோயில் தெரியும், ஒரு பஜனை கோயில் தெரியும், இப்படிலாம் பார்த்து திட்டம் போட்டுருக்காரு. அது நீங்களாம் ஏமாறீங்க, ஏமாற மாட்டீங்க தெரியும். சிறப்பாக உழைச்சி அந்த பாகம் ஒரு பணியாற்றி வருங்காலத்தில் நம்ம வந்து ஒரு 15,000 வாக்கு வித்தியாசத்தில் நம்ம வெற்றி பெற்றணுன்றதை நிச்சயமாக நீங்கள் நினைக்கணும். அதுக்கெல்லாம் உங்களை நம்பி தான் கேட்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் நாங்கள் யாரும் தூங்குற அரசியல்வாதிகள் உங்களால் தெரியும், பம்பரமாக சுற்றி பணியாற்றுவோம்.
நீங்கள் எந்த நேரத்தில் இந்த வேலைக்கு விட்டாலும் வர காத்துட்டு இருக்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பிரிட்ஜை கட்டணும் முடிவு எடுத்து வந்து விட்டார். பிரிட்ஜு கட்டினா பெரிய பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. அங்கே தான் பெரியார் சிலை எடுத்து வச்சு பெரிய கிணறு ஒன்று போட்டு இந்த பகுதி மக்களுக்கு பெரிய வருங்காலத்தில் அந்த சூரியன் பிரச்சனை வராது, குடிநீர் பிரச்சனை வராது. அதையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்தில் அதையும் சரி பண்ணுறாரு. நிறையா பணிகள் செஞ்சுருக்கிறோம். செஞ்சுருக்குது நலத்திட்டங்கள் நினச்சி நம்ம வருங்காலத்தில் நம்மளாம் பாகம் ஓரெல்லாம் பணியாற்றணும். பிஎல்எஸ்சி இருக்கு, எல்லாம் வந்துருக்கீங்களா? பிஎல்எஸ்சிலாம் வந்துருக்கிறீங்க, எல்லாரும் வந்துருக்கீங்க. இங்கே அழகாக இருக்குது. அதே அந்த பிஎல்சி அந்த தேர்தல் பணிமனை பணியாற்றினா எந்த காலத்தில் நம்மளை எவனாலையும் தட்டியும் பார்க்க முடியாது, கொட்டியும் பார்க்க முடியாது. உங்களுடைய கடிமான உழைப்புக்கு எனது பணிவான வணக்கம். நன்றி. வாய்ப்பு நன்றி. வணக்கம்.